ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரெக்னன்சிலே ரொம்ப கஷ்டமான 2 டெஸ்ட். ஒன்று குளுக்கோஸ் டெஸ்ட், இன்னொன்று பிளட் டெஸ்ட். குளுக்கோஸ் டெஸ்ட்னு குளுக்கோஸை கலக்கி கொடுப்பாங்க, இனிப்பா இருக்கும், அது குடிக்கவே முடியாது. இன்னொன்று பிளட் டெஸ்ட், அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ரீசனே இருக்காது, பிளட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா மக்களே, லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த செமஸ்டர் தானே செகண்ட் செமஸ்டர் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா காயத்ரிக்கு ஒரே நாள் 3 டைம் வந்து பிளட் எடுத்தாங்க. இப்போ இந்த 7வது மாசத்துல பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரே நாள் 4 டைம் பிளட் எடுக்க போறாங்க. இன்னைக்கு வீடியோல அந்த டெஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்க என்ன டெஸ்ட் எடுக்கிறீங்க? நீங்க என்ன டெஸ்ட்னு தெரியலனா உங்களுக்கு 4 டைம் வந்து இன்னைக்கு பிளட் எடுக்க போறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு காலையில் சாப்பிட்டு கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு டிஸ்டர்பன்ஸ், ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. காலையில் சாப்பிட்டு 1 hour கழிச்சு, மதியம் சாப்பிட்டு 1 hour கழிச்சு, நைட்டு சாப்பிட்டு 1 hour கழிச்சு 4 தடவை எடுப்பாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். பிரெக்னன்சியோடைய 7th மந்த்ல FBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்றாங்க. இது பிளட் டெஸ்ட்னு சொல்லலாம், சுகர் டெஸ்ட்னு சொல்லலாம், குளுக்கோஸ் டெஸ்ட்னு சொல்லலாம். என்ன டெஸ்ட்னே தெரியல மக்களே. ஆனா ஒரு நாள் 4 டைம் பிளட் எடுத்தாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில சாப்பிடாம பாஸ்டிங்ல ஒரு டைம் எடுப்பாங்க. அப்புறம் காலையில டிஃபன் சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு ஒரு டைம் எடுப்பாங்க. அப்புறம் மதியம் சாப்பிட்டு 1 hour கழிச்சு ஒரு டைம் எடுப்பாங்க. அப்புறம் நைட்டு சாப்பிட்டு 1 hour கழிச்சு ஒரு டைம் எடுப்பாங்க. நம்ம பாய் தலைகாணி பெட் எல்லாமே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு அங்கே படுத்துவோம் வேண்டிய ஒரு நாள் ஃபுல்லா. அந்த மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலையிலேயே கிளம்பி போயிட்டோம்னா பாஸ்டிங்ல எடுக்கணும், அதனால நேரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 8 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி போனோம்ல, 8 மணிக்கு எல்லாம் சாப்பிடாம போகணும் அப்படின்றதால கொஞ்சம் நேரமா போயிட்டோம். சாப்பிடாம போயிட்டு காலையிலேயே பிள்ளைய வந்து லேபுக்கு கூட்டு போயிட்டு நீட்டுமா கை அப்படின்ட்டு இப்படி 2 தட்டு தட்டி இங்க சிரிக்கிற, அங்க எப்படி தெரியுமா இருந்தா பிளட் ஃபுல்லா இழுக்கிறாங்க, எப்படி என் பாப்பாவுக்கு எனக்கும் பிளட் இருக்கும் அப்படின்னு இருந்தா இவன். அப்புறம் லேபுக்கு கூட்டு போனாங்க. காலையிலேயே பாஸ்டிங்ல வந்து ஒரு டைம் பிளட் எடுத்தாங்க. ஆக்சுவலா காயத்ரிக்கு வந்து பிளட் எடுத்தாவே இப்படி இருக்கிறப்ப இப்படி ஆயிடுவா. ஏன்னா வந்து சொல்லுவோம், எனக்கு அவங்க பிளட் இப்படி இழுக்கும் போது அப்படியே தலையில இருந்து ஏதோ அப்படியே இறங்கி போற மாதிரி இருக்கும், அப்படியே இப்படி ஆயிடும் அப்படின்ட்டு. சரி வாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆறுதல் சொல்லி அப்படியே கூட்டிட்டு போனேன். என்னடி ஒரு டைம் பிளட் எடுத்ததுக்கு இப்படி தொங்கிட்ட? என்ன இப்போ சாப்பிட்டு 1 எடுக்கணும், மதியம் சாப்பிட்டு 1 எடுக்கணும், நைட் சாப்பிட்டு 1 எடுக்கணும். ஐயோ பாவம் தங்க புள்ள. சரிப்பா சாப்பிட போலாம், வா எந்திரி. சக்ஸஸ்ஃபுல்லா 4 தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுல ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் எடுத்தாச்சு. எடுத்ததையும் அப்படியே கேரா ஆயிடுச்சு. நான் போய் வெளியே உக்காந்துட்டேன். என்னால இவளுக்கு மட்டும்தான் கேரா ஆகும். எல்லா பிரெக்னென்ட் உமனுக்குமே வந்து அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க, எல்லாருமே தான் பண்றாங்க. இவ கூட வர நிறைய லேடிஸ் வந்து உட்காந்துருப்பாங்க செக்கப்புக்கு. அவங்க எல்லாம் பிளட் எடுத்தோடனே ஓகே அவ்வளவுதான் வரட்டா அப்படின்ட்டுலாம் போயிட்டு இருக்காங்க. முட்டை போடுற கோழிக்கு தான் என்ன தெரியுதுல என்ன டைலாக் சொல்றது? அப்புறம் என்ன மக்களே, நீங்களும் சொல்லுங்க, பிரெக்னெண்டா இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சரி ஓகே ஒத்துக்கிறேன், விடு. சரி கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்கன்னா வயிற்று இருக்கிற பாப்பா வந்து கோவப்பட்டு உன்னை டபிள் நெட்டி வைக்க ஆரம்பிச்சிடும். மக்களே, என்னடா காயத்ரி இவ்வளோ டல்லா சோகமா இருக்கா அப்படின்னு தானே பாக்குறீங்க. அதாவது காலையிலேயே வந்து பாஸ்டிங், அதாவது வெறும் வயிற்றுல வந்து ஒரு டைம் பிளட் எடுத்தாங்க இல்லையா, அதாவது டல்லா இருக்கா. ஒரு பொங்கல் வாங்கி கொடுத்தா வந்துட்டு டக்குனு பீமு பண்ண மாதிரி சுறுசுறுப்பு போயிடுவா. கேண்டீன் போய்ட்டு ஒரு பொங்கல் வாங்கி கொடுத்துடலாம். கேண்டீன் கூட்டு போனதையும் பொங்கல் வாங்கி தந்தாரு. ஏன்னா போன தடவை எனக்கு பொங்கல் கிடைக்கலையா, இந்த தடவை பொங்கல் கிடைச்சதையும் ஹாப்பி ஆயிட்டேன். பாப்பு பாரு எப்படி பிளட் எடுத்துருக்காங்க பாரு. எப்படி எடுத்தாங்க? எல்லாருக்கும் எடுக்கும் போது தான் எடுத்தாங்க. இந்த தடவை நல்லா நறுக்குன்னு குத்திட்டாங்க கையிலே. வலி, ஓவர் வலி. சரி ஒரு டைம் எடுத்ததுக்கே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு மூஞ்சி. இன்னும் வந்து இப்போ சாப்பிட்டு போயிட்டு இன்னொரு டைம் எடுக்கணுமா? சாப்பிட்டு 1 hour கழிச்சு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எடுக்கிறாங்களா இல்ல எல்லா பிரெக்னன்ட் லேடிஸ்மே எடுக்கிறாங்களா தெரியலையே. இப்பதானே ரீசெண்டா சுகர் டெஸ்ட் பண்ணோம், குளுக்கோஸ் டெஸ்ட். ஆமா குளுக்கோஸ் டெஸ்ட் எப்போ இது மாதிரி 2-3 டைம் பிளட் எடுத்தாங்க. ஒரு 20 நாள் தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்தாங்க, சாப்பிட்டதுக்கு குளுக்கோஸ் கலந்து ஒரு தடவை எடுத்தாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் வரப்ப சாப்பிடவே இல்லை.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்தாங்க, குளுக்கோஸ் கலந்து 1 hour எடுத்தாங்க, அப்புறம் மறுபடியும் 2 hours கழிச்சு எடுத்தாங்க சாப்பிட விடாம. அப்பா முடிஞ்சிருச்சு இனிமே பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்தா உடனே எழுதி கொடுத்துட்டாங்க. சுகர் டெஸ்ட் காட்ட போனேன், உடனே இந்த டெஸ்ட் எழுதணும். இதுல வேற பிளட் கம்மியா இருக்கு, பிளட் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு வேற சொல்றாங்க. நான் வந்து மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, சோரட்டிலாம் வாங்கி கொடுத்து ஏத்திட்டு இருக்கேன், இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. மொத்தமா எடுக்கிறாங்க, அதுதான் கவலையா இருக்கு. காயத்ரி தங்க புள்ள பாவம், மூஞ்சி போட இப்படி வாடிடுச்சு. சரி நல்லா பொங்கல் சாப்பிடு, ஃபுல்லா சாப்பிட்டு. பாப்பா எட்டி வச்சானா பிளட் எடுக்க போது எட்டி வச்சுட்டு இருந்தான். அதான் ஒண்ணு கூப்பிட்டு காமிச்சேன், இங்க பாருங்க பாருன்னு. அது கூட நறுக்குன்னு குத்திட்டாங்க. அப்புறம் தயவு செய்து சொல்லுங்க எல்லாருமே, எனக்கு மட்டும் தான் இப்படி எடுக்கிறாங்களா இல்ல உங்களுக்கும் எடுத்து இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளட் இல்ல உங்களுக்கும் எடுத்து இருக்காங்களா ஆல்ரெடி? கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்னு குத்துவாங்க, ஒரு டிராப் ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவாங்க. நார்மலா பிபி சுகர் செக் பண்ணுவாங்க, ஹீமோகுளோபின் செக் பண்ணி லைட்டா ஒரு டிராப் பிளட் அவ்வளவுதான். டாக்டர் செக் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. ரத்தம் கம்மியா இருந்தா திட்டுவாங்க, 2 திட்டுவாங்க. அதுதான் நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் A to Z வந்து கிளியரா A to Z செக் பண்ணணும்ட்டு தான். இப்படியா? ஆமா, பிளட்ல ஒவ்வொரு இதையும் செக் பண்ணுவாங்க. அதனாலதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிளட் இருந்தா 2 திட்டுவாங்க, திட்டு வாங்கிட்டு அட்வைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். சரி சாப்பிட்டு பிளட்ல எடுத்து முடிச்சு திரும்பி பிளட் ஏற்றுறதுக்கு நிறைய வாங்கி தர்றேன். எனக்கு பிளட் எடுத்து பிளட் இல்லைன்ட்டாங்கன்னா சேம் பிளட் உனக்கும் எனக்கும் 3 பிளட் தான் எனக்கு ஏற்றணும். சரி, யாரும் பிளட் ஏற்றக்கூடாது. சரி நான் தர்றேன், தெளிவா டாக்டர் சொல்லி. சரி சாப்பிட்டு நீ. ஒரு வழியா காயத்ரிக்கு பொங்கல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூப்பிட்டு போனேன். வெளியே கேன்டீன்ல வந்துட்டு நார்மலா இருக்கா, அப்புறம் அந்த வறண்டாவுக்கு வந்தாலும் நார்மலா இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள கால் எடுத்து வச்சாதான் வந்துட்டு நார்மலா இருக்கிறவங்க வந்து சந்திரமுகியா மாறிடுறான். இங்க வேணாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுறான். அப்படி இப்படின்னு பேசி மாமா உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு உள்ள கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லே வந்து உட்கார வச்சேன். நானும் மணியை பார்த்துட்டே இருக்கேன், எப்படா 1 மணி நேரம் ஆகும்ட்டு. அப்புறம் இவ என்ன பாப்பா, நான் அவளை பார்ப்பேன். என் துணைக்கு நீ தான், உன் துணைக்கு நான் தான். எங்களை மாதிரி கப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஹஸ்பண்ட் வரதுல கூட அவங்க அம்மா அமுச்சு விட்டுருவாங்க போல. ஆனா நான் இது வரைக்கும் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுக்கும் A to Z எல்லாத்தையுமே நான் வந்து காயத்ரி நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போகவே இல்லை. ஹாஸ்பிட்டல் சரி, என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி, இவர் எப்பயுமே என் கூட இருக்கு. நான் வீட்டுக்காரன் இல்லை, இப்போ வேலைக்காரன். ஐயோயோ. அதாவது நான் தான் அப்பா, அம்மா, கார்டியன், அப்புறம் செக்ரட்டரி, கணவர், எல்லாமே A to Z நான் தான். சரி ஓகே, ஒரு வழியா 1 hour ஆச்சு மக்களே. 1 hour ஆனோடனே போமா திரும்பி உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கையில் எடுத்தாங்களா, சரி இந்த கையில் எடுக்கிறேன்ட்டு போயிட்டு எடுத்தா எனக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அவளை போட்டு அப்படி பண்ணுறீங்க, என் பிளட்டு வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லான்னு தோணும். என் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா பாப்பா இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, அப்படியே கஷ்டப்பட்டு இந்த பக்கம் கையிலையும் வந்து கொடுத்தா பிளட் எடுத்துட்டாங்க. 2 கையும் இப்படி பிடிச்சிட்டு 2 கையிலையும் இப்படி பிளட் எடுத்துட்டாங்க பாத்தியா அப்படின்ட்டு வந்தா. அதுக்கப்புறம் சரி மதியம் வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணோம். வீட்டுக்கு போலானாலுமே அடிக்கிற வெயில் வந்து உங்களுக்கு தெரியும், வெயில் பயங்கரமா அடிக்குது. சரி வீட்டுக்கு போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமா அப்படின்ட்டு மதியம் வந்து சாப்பிட்டு பிளட் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஹாஸ்பிட்டலே உட்காந்துட்டு மேடம் ஒரு பக்கம் தூங்கினா, நான் இப்படி நிற்பேன் அப்படி நிற்பேன், நடப்பேன், வெளியே போவேன், உள்ள வருவேன். அந்த டைம் ஆகவே ஆகாது. ஒரு வழியா அந்த டைம் எல்லாம் கடத்திட்டு அதுக்கப்புறம் மதியம் திருப்பி அதே கேண்டீன்ல லஞ்சுக்கு போயிருந்தோம். லஞ்சுக்கு போயிட்டு அங்கே வெரைட்டி ரைஸை வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 1 hour வெயிட் பண்ணோம் இல்லையா. அதுக்கப்புறம் 1 hourக்காக திரும்பி ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு எங்களை வந்து ரெகுலராக அந்த ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. ஒருவேளை இவங்க அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க போல ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு மதியமும் வந்து திருப்பியும் பிளட் எடுத்தாங்க. மதியம் பிளட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 10-20 நிமிஷம், 1 நிமிஷம். மதியம் எடுத்ததுக்கு அப்புறம் நைட் தானே எடுக்கணும். ஆமா, கொஞ்சம் கேப் இருக்கும், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மதியம் பிளட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஏதோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்து பிள்ளையை தேர்த்தி திரும்பவும் 4வது முறையாக நைட்டு பிளட் எடுக்கிறேன் இல்லையா, அதுக்காக வீட்டில் வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா ஒரு கட்டத்தில் கைப்புள்ள தூங்கு அப்படின்ற மாதிரி தூங்கிட்டான். திருப்பி நைட் பார்த்தா 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஐயோ சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு நைட்டு சமைக்கவும் இல்லை, நான் டயர்ல படுத்துட்டா. திரும்பி போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்தேன். இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சு 9 மணி ஆயிடுச்சு. திருப்பி 9 மணி 8:45 ஆயிடுச்சு. அப்போ 9:45 வந்து பிளட் எடுக்கணும். கடைசியில் 9:45 வந்து சாப்பிட்டு வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னா நான் வரவே மாட்டேன், நான் என்ன பண்ணாலும் வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நண்பர்களே, டுடே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 2 டைம் இல்லை 3 டைம் வந்து காயத்ரிக்கு வந்து பிளட் எடுத்தாச்சு. மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கணவருடைய கடமை அல்லவா. இப்போது நைட்டு சாப்பிட்டு 40 நிமிஷம் பக்கம் ஆச்சு. இங்கேருந்து 10 நிமிஷம் ட்ராவல் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இப்போது நம்ம நைட்டு அதாவது 4வது டைம் பிளட் எடுக்கிறதுக்கு போகிறோம். பேஷண்ட் காயத்ரி ரெடியா போலாமா? நான் வரல. இது வரலையா?
ஏய் 3 டைம் எடுத்துட்டாங்க, இப்போ 4வது, இப்போ நைட் எடுக்கலாம், திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து எடுப்பாங்க. போதும், அதனால வரல. ஏய் பைத்தான் இப்போ நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோயாமோ, திருப்பி என்னத்தையும் பண்ணுவாங்க, திருப்பியும் பாஸ்டிங்கில் ஒரு டைமு, காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஒரு டைமு, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஒரு டைமு, நைட்டு இப்போ இதே மாதிரி எடுப்பாங்க, இன்னொரு டைம் எடுப்பாங்க. பார்ப்பலாம். நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரல, இனிமேல் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன். சரி, உனக்கு போய் நான் எடுத்துக்கிட்ட போயிட்டு போய் அப்படித்தான் கொடுத்துடுவா. சரி, நீ என் கூட மட்டும் சும்மாவா, நான் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், என் பிளட் எடுத்து சொல்கிறேன். நான் ஒரு குழந்தையே பெக்க போறேன், எனக்கு குழந்தை மாதிரி இந்த மாதிரி டைலாக் எல்லாம் விடாது. சரி ஆமா போலாம். இன்னும் ஒரு தடவை எடுப்பாங்க, இப்போ ரிப்போர்ட் காமிச்சா மறுபடியும் ஏதோ ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. இல்லை எடுக்க சொல்ல மாட்டாங்க, பாப்பா ஸ்ட்ராங் இல்லை, உனக்கு சொல்ல மாட்டாங்கப்பா. இங்க குத்தி கையே மறுத்து போயிடுச்சு. சரி, இன்னொரு டைம் மட்டும் குத்து சொல்லலாம், ஒரே டைம் குத்தி லைட்டாக எடுத்துப்பாங்க அப்பலாம். வாமு டைம் ஆகுது. நான் வர்றதே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும். உன்னை பம்பாய்க்கு உங்கள் அம்மா கிட்டே அனுப்பிச்சு விட்டுறேன், ஓவரா திமாக் கராப் பண்ணுறியா? நான் இல்லாமல் நீ இருந்துருவியாங்க. முன்னாடி இப்படியும் பிளாக்மெயில் பண்ணுறேன். வாமு ஹாஸ்பிட்டல் போகலாம், காலையிலேருந்து அப்போ அலைஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். காலையில் எத்தனை டைம் பிளட் எடுத்தாங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பிளட் எடுத்தாங்கன்னா எனக்கு இங்கேருந்து அப்படியே கேராகுது. இங்கே கேராகுது. சரிப்பா போகலாம், வா. இதான் லாஸ்ட். இதுக்கு மேலலாம் பிளட் எடுத்தாங்கன்னா நான் போய் கேஸ் கொடுத்துருவோம் மேல. அம்மு நீ அவங்க கிட்ட சொல்ல அம்மு. 20 நாளைக்கு முன்னாடி தானே இங்கன்னு மாத்தி 3 தடவை குத்தி எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் எடுக்கிறாங்க. என் உடம்புல அப்புறம் பிளட் வேணும்ல. பாப்பா பாவம் இல்லையா உனக்கு? பாப்பாவுக்கு பிளட் வேணாமா? நான் என்னடி பண்ணுவேன், அது டெஸ்ட் பண்ணுறாங்க, அது ரூல்ஸாக இருக்குடி, அப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்கடி. இது கம்பல்சரியானு கேளு அவங்க. கம்பல்சரின்றதால தான் பண்ண சொல்கிறாங்க. வா, டைம் சொன்னாங்கன்னா நம்ம கேட்போம். சரியா, இந்த ஒரு டைம் மட்டும் வா. சரியா, பா வர கொய்யாக்கா வாங்கி தரேன், வா. மாம்பழம் வாங்கி தருவியா? வாங்கி தரேன், பா. அப்படா, நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன், அது இதையும் சொல்லி எப்படியாவது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாரு. அதாவது மக்களே, அந்த நர்ஸ் அக்கா சொன்னாங்க என்னன்னா, நீங்க அந்த 4 டெஸ்ட்டுமே பண்ணீங்கன்னா தான் அது கம்ப்ளீட் ஆன மாதிரி. இது 3 மட்டும் பண்ணிட்டு நைட் நீங்க பண்ணல அப்படின்னா திருப்பி 1 வாரம் கழிச்சு எழுதி கொடுப்பாங்க. அந்த 1 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி 4 டைம் எடுப்பாங்க பண்ணாங்க. அதனால தான் இவர்கிட்ட நான் கெஞ்சி அவளை வந்து கூட்டிட்டு போனது பார்த்தீங்கன்னா, காலையில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். உள்ள அந்த வழியாக போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜில் போகும்போது நிறைய கூட்டம் இருக்கும். நைட்டு போகிறோம், அங்கங்கே ஒருத்தர் தான் இருக்காங்க. அதான் அந்த பிளட் எடுக்கிற செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அந்த பிளட் எடுக்கிற ஒர்க் பண்ணுவாங்களா அவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க, நர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. போயிட்டு வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. போயிட்டு கடைசியில் திருப்பியும் இந்த பக்கமே 2 எடுத்துட்டீங்க, இந்த பக்கம் 1 தான் எடுத்துட்டீங்க, திருப்பி இதில் எடுங்க அப்படின்ட்டு கையை கொடுத்தா. எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே கூட பார்க்குறேன் இல்லையா. ஃபைனலாக 4 டைம் பிளட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி ஃபுல்லாக டல் ஆகிட்டான். லாஸ்ட்டாக பிளட் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு டல் ஆகிட்டா. ஏற்கனவே ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு அந்த வாமிட்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுவே வந்து ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அதை தாண்டி வந்து எனர்ஜியும் கம்மியாக இருக்கும். அதை தாண்டி இப்படி பிளட் எடுக்கும்போது ரொம்ப டல்லாகிடுறாங்க. மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு 4வது பிளட்டாக 4th டைம் இன்றைக்கி வந்து டுடே பிளட் எடுத்தாங்க. நைட் ஆயிடுச்சு, 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லை, எங்களை தவிர பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உள்ள இருக்காங்க. பிளட் எடுக்கிற இடத்துல யாருமே இல்லை. ஏன்னா பிளட் எடுக்கிற இடத்துல மார்னிங்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். இப்போ யாருமே இல்லை. அந்த எடுத்தாங்கல்ல பிளட் எடுக்க சிஸ்டர் எடுத்தாங்க. காலையில் இந்த பக்கம் ஒன்று குத்துறாங்க, இங்கே திருப்பி குத்துறாங்க, மாற்றி குத்துறாங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த குளுக்கோஸ் டெஸ்ட் இப்படி தாங்க எடுப்பாங்க. ஸோ இது சர்க்கரை குளுக்கோஸ் தானே, சுகர் டெஸ்ட், இது சுகர் லெவல் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு எடுத்தாங்க. ஆனால் எனக்கே மக்களே, நான் சொன்ன வீடியோலாம் ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கு இவ்வளோ பார்க்கும்போது பாவமாக போயிடுச்சு. பாவம் பிள்ளை இன்றைக்கி 4 டைம் பிளட் எடுத்து கை வலிக்குதுன்னு சொல்லிச்சு. குழந்தை பெற்று தாய்மா இருக்கிறதெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன், இப்போ கடவுளாக பார்க்குறேன். ஆமாம், ஒவ்வொருத்தரும் குழந்தை பெற்றவங்கலாம் இப்படி தான். அந்த 10 மாதம் ஆக்சுவலாக வந்து பாப்பா வயிற்றில் வச்சு இது பண்ணுறதை தாண்டி இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட்டு செக்கப்பு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. சரி, நாளைக்கு சந்திக்கலாம் மக்களே. நாளைக்கு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஏன்னா நாளைக்கு வந்து நான் எவ்வளோ நாளும் தாங்கிக்குவேன். இன்னும் 3 மாதம் என் பாப்பா வந்துருவோம். வந்துருவானோ. சரி பாப்பா யாராக இருந்தாலும் ஓகே. சரி நாளைக்கு வரலாமா? ஏன்னா நாளைக்கு க்ரோத் ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இங்கே தான் வரணும்.
சரி ஓகே மக்களே, பாய், குட் நைட். ஸோ இந்த பிளட் டெஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து செக்அப் போகும்போது இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா டெஸ்ட்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. பேசிக்காக சுகர் டெஸ்ட், குளுக்கோஸ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மந்த்லி செக்அப் போகும்போது கவர்மெண்ட்டில் வந்து இத்தினூண்டு குத்தி ஹீமோகுளோபின் செக் பண்ணுவாங்க, ஹெச்பி லெவல் எவ்வளோ இருக்கு செக் பண்ணுவாங்க. அதை தாண்டி 3 months ஒன்ஸ் என்னமோ வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு டியூப், சின்னதாக ஒரு டியூப் மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் தான் வந்துட்டு இவ்வளோ பிளட் டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் நிறைய பண்ணலாமா, பண்ணால் நல்லதா, இல்லை இந்த மாதிரி நிறைய பிளட் எடுத்ததுக்கப்புறம் வேற ஏதாவது இஷ்யூ வருமா அப்படி? ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இவங்களுக்கு இப்படி நிறைய பிளட் எடுத்தா சுகர் வரும், இல்ல சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துவாங்க. நீடு இருந்துச்சுன்னா பண்ணுங்க, நீடு இல்லைன்னா பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த குளுக்கோஸ் டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவலில், அந்த சுகர் லெவலில் இவளுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்துமே ஏன் இந்த டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல கடவுளா தெரியுறாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே அதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா ஒன்னு தப்பா பண்ணாலுமே இந்த பிரெக்னன்சி டைம்ல அது நம்மள அஃபெக்ட் ஆகும். அப்படின்றதுனால அவங்க சொல்றது எல்லாமே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சொல்ற டேப்லெட்டை கரெக்டா எடுத்துக்கிறோம், சொல்ற டெஸ்ட் எடுத்துக்கிறோம், சொல்ற ஸ்கேனை நம்ம பண்றோம். ஸோ நம்ம பண்றோன்றதுக்காக அவங்களும் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே மக்களே, இதுதான் இந்த பிளட் டெஸ்ட். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 7th month இந்த டெஸ்ட்டை பண்ணாங்க. அதே மாதிரி சேம் 7th monthல வந்துட்டு பாப்பாவுடைய growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி growth scan வந்து எடுப்பாங்க. சோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் டாக்டர்லாம் கிடையாது, இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சது எங்க பிரெக்னன்சில நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேவையானவங்க எடுத்துக்காங்க, தேவையில்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம ஊர் கப்பல்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சொல்றது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். அடுத்து growth scanல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே மற்றும் காயத்ரி. ஆளுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லுவா. பாய்.